பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சன்னதி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம விநாயகரை பார்த்துட்டு வரலாம். நிறையா சன்னதி இருக்குது. எல்லாமே முக்கால்வாசி சிவனோட லிங்கம் தான் உள்ளே வச்சுருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா விநாயகரும் அதுக்கு பக்கத்தில் ஒரு சிவலிங்கமும் இருக்குது. இந்த இடத்துல ஒரு சிவலிங்கம் வச்சுருக்காங்க. அது பக்கத்தில் உள்ள சன்னதியிலேருந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். அது பக்கம் அப்படியே பக்கத்தில் போனோன்னா கொஞ்சம் எம்டி ஸ்பேஸ் வருது. அதுக்கு பக்கத்தில் நாக சிலைகள்லாம் இந்த இடத்துல வச்சுருந்தாங்க. இது எல்லாமே ரொம்ப பழமையான சிலைகள். இந்த இடமும் ரொம்ப பழமையானது. அது பக்கத்தில் அப்படியே போனீங்கன்னா இங்கே ஒரு சிவலிங்கம் இருக்குது. வெளியில் கொஞ்சம் நாக சிலைகளும் இருக்குது. அப்படியே நேராக போனீங்கன்னா அதுக்கு கீழே அந்த மலைக்கு சைட்லேயே இன்னொரு சிவலிங்கமும் இருக்குது. அப்படியே ஸ்ட்ரைட்டாக போய்கிட்டே இருக்கோம். நம்ம பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு நந்தி இருக்கார். அங்கே ஒரு பெரிய சிவலிங்கம் ஒன்று இருக்குது. அது பக்கத்தில் நிறையா வந்து சிலைகள்லாம் வச்சுருக்காங்க. இது சரியாக எனக்கு தெரியல. இங்கே நிறைய கல்வெட்டுகளும் இடம்பெற்றிருக்கு. ஆனால் இந்த இடத்துல வந்து நம்ம ஓம் சொன்னோம்னா வைப்ரேட் ஆகும்னு சொன்னாங்க. அந்த தூணை வந்து தட்டி பார்த்தா ஒரு விதமான சவுண்டு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க.